எல்லா ஃபங்க்ஷனுக்குமே போயிட்டு வந்தாச்சு. இனி தொடர்ந்து 3 நாள் அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிட்டு வந்த மினி விலாக்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த சாரியோட கலர் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. எனக்கும் ரொம்ப பிடிச்சி தான் இந்த சாரீ எடுத்தேன். இது வந்து தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்போ எடுத்திருந்தது. ப்ளவுஸுக்கு நானே ஒர்க் பண்ணிக்கிட்டேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அன்றைக்கி வந்து அப்பாவோட ரிலேஷன் சைடில் ஒரு குட்டி பாப்பாவுக்கு காது குத்து ஃபங்க்ஷன்னு கூப்பிட்டுருந்தாங்க. நான் அம்மா ஜித்துக்குட்டி 3 பேர் இருந்தால் போயிருந்தோம். போனதும் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு சொந்தக்காரங்க கூட எல்லாம் பேசிட்டு மதியானம் லஞ்சுக்கு வந்து நான்வெஜ் விருந்து தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதையும் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். நிறைய பேர் பாடி ஷேமிங் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் எனக்கெலாம் சொல்லவே வேண்டாம். யார் பார்த்தாலும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நீலாம் சாப்பிடுவியா இல்லையா, அரை இட்லியா கால் இட்லியா, எந்த கடையில் அரிசி வாங்குறீங்க, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா சாப்பாடு போடுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. சின்ன வயசில் அதாவது ஒரு 7th 8th படிக்கிற வரைக்குமே இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷனுக்கு போய் கேட்கும்போது எனக்கு வந்து அவ்வளோவா ஹர்ட் ஆகாது. ஆனால் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்தக்கப்புறம் அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனாலேயே அதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷனுக்குமே வந்து போகவே மாட்டேன். ரொம்ப முக்கியமாக இருந்தால் கூட்டிகிட்டு போவாங்க, அவ்வளோதான். ஆனால் எனக்கு வந்து நான் ஒல்லியாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இன்னும் ஒரு 5 to 10 kgs இருந்தால் நல்லாயிருக்கும்னு தான் தோணும். ஆனால் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கேன், ஏறவே இல்லை. என் தங்கச்சி வந்து என்ன மாதிரி ரொம்ப ஒல்லியாகவும் இருக்க மாட்டா, அதே போல் ரொம்ப குண்டாகவும் இருக்க மாட்டா. அந்த டைம் வந்து கரெக்டாக இருந்தா. ஆனால் அவளையும் கூப்பிட்டு ஏதாச்சும் ஒரு கமெண்ட் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ரொம்ப நாள் இந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்தது. இன்னொருத்தவங்க சொல்கிறத வந்து நான் பர்சனலாக எடுத்துக்கிட்டேன்னா தான் எனக்கு வந்து அது ஹர்ட் ஆகும். அவங்க அதை பற்றி என்ன கேட்டாலும் பர்சனலாக எடுத்துக்காமல் ரியாக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போனோன்னாலே போதும், ப்ராப்ளம் சால்வ்டு. அதுக்கப்புறம் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே போக ஆரம்பித்தேன். யாராச்சும் அதை பற்றி ஏதாவது கேட்டால் கூட அந்த இடத்துல எதுவுமே பேச மாட்டேன். ஜஸ்ட் சிரிச்சுட்டு அங்கேருந்து நகர்ந்துருவேன். நிறைய பேருக்கு எனக்கு நடந்த மாதிரியே நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சொசைட்டியில் நீங்கள் ஒல்லியாக இருந்தாலோ குண்டாக இருந்தாலோ இல்லை கரெக்டாக இருந்தாலோ குறை சொல்கிறவங்க ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறது நம்ம வேலை கிடையாது. அதனால அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க.